கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வட திசையில் டிட்வா புயல் நகர்ந்து வருகிறது. இது பற்றிய அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான விவரங்களோடு குணசுந்தரி நேரலையில் இணைக்கிறார். அவரிடம் கேட்கலாம். குணசுந்தரி, உங்கள் தகவல்கள் என்ன? கடற்கரை பகுதியில் கடல் அலைகள் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் டிட்வா புயல் என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்தது. அந்த புயலானது தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் காசிமேடு கடற்பகுதியில் கடல் அலைகள் மிகுந்த சீற்றத்துடன், குறிப்பாக இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகுந்த அளவிலான ஒரு சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதே போன்று மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மிகுந்த அளவிலான கடல் சீற்றம் என்பது இருந்து வருவதனால் மீனவர்கள் குறிப்பாக கடலுக்கு செல்லாமல் படகுகள் அனைத்தும் இங்கேயே இருப்பதை அந்த காட்சிகளை தற்போது நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக தமிழகம் மற்றும் இந்த டிட்வா புயலானது தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடல் பகுதிக்கு இணையாக வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது வேதாரண்யத்திற்கு கிழக்கே வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு கிழக்கே வடகிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 130 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. அதே போன்று குறிப்பாக சென்னையில் இருந்து இந்த டிட்வா புயலானது தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இவ்வாறு தொடர்ந்து இந்த புயலானது நகர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் சென்னைக்கு குறிப்பாக இன்று முன்னதாகவே 2 மாவட்டங்களுக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் இன்று சென்னை முழுவதுமாக அனைத்து கடற்கரை பகுதிகளிலுமே கடல் அலைகள் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக மெரினா, பட்டினப்பாக்கம், காசிமேடு போன்ற கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகள் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. அதே போன்று இன்று சென்னையில் மிக மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நேற்று முதலே சென்னையில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை மீண்டும் மழையின் அளவு என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கடல் சீற்றம் என்பது தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் என்பது காசிமேடு கடற்பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு கடல் அலைகள் ஒரு ஆள் அளவிற்கு மிகுந்த உயரத்திற்கான சீற்றமாக காணப்பட்டு வருகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த கடல் அலைகளின் சீற்றம் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று முதல் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்த டிட்வா புயல் தற்பொழுது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற டிட்வா புயல் காரணமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் மிகுந்த சீற்றத்துடன் கடல் அலைகள் எவ்வாறு சீற்றத்துடன் இருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதிகளுக்கு மனிதர்கள் யாரும் வர வேண்டாம் என்று காவல்துறையினர் அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று யாரையும் அனுமதிக்காமலும் இங்கு யாரும் வரக்கூடாது என்று அனுமதியின்றி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இங்கு படகுகள் அனைத்தும் நின்று இருக்கக்கூடிய காட்சிகளும் கூட நம்மால் காண முடிகிறது. அதே போன்று இந்த டிட்வா புயலானது இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்த நிலையில் தற்பொழுது காற்றின் வேகம் என்பது அதிகரித்து கடல் அலைகள் சீற்றம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. ஜெயா, டிட்வா புயல் குறித்து நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.